ஹே ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் எக்ஸ் சீரீஸில் இருக்கிற எபிசோட் 2ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோட் ரொம்ப நல்லாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே கைஸ் இந்த ஒரு எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங்கில் அந்த கேரக்டர் மல்டி நனாயிரோவை தான் காட்டுறாங்க. அவரை எட்டி கொடுத்தவொடனே எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இவ்வளோ தானே நம்ம காலையில் பார்த்தோம். அப்போ நம்ம கல்லை பார்க்கும்போது இந்த பொண்ணு பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலே எக்ஸ் அப்படின்னு அவன் சொல்லும் போது எக்ஸை பார்த்தா அவள் பார்க்குறப்பவே க்யூட்டாக இருக்காப்பான்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் இவன் செம காண்டாவறான். அதை பார்த்து நம்ம கசாமி இந்த பக்கம் மேலே பார்த்தா நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுக்கு மல்டி நனாயிரோவை பற்றி எதுவுமே தெரியாதா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவள் சூப்பரான டான்ஸர், சிங்கர், ரொம்ப பாப்புலரான ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கூட. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவளுக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேடரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேட்டில் ஜெயிச்சா போதும் அவள் ஒரு ப்ரோவாகவே ஆயிடுவா. அவ்வளோ க்ளோஸில் இருக்கா அவளோட ஸ்டேஜ். அவள் தான் எங்களோட மல்டி நனாயிரோன்னு. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான இன்ட்ரோவை கொடுக்க அந்த பொண்ணும் என்னை யார் தள்ளி விட முயற்சி பண்ணாதீங்க, நான் விட மாட்டேன்னு அவளும் ஒரு டைலாக் சொல்ல அது ஒரு டைலாக்னு சொல்லி இவனுங்க ஃபயர் வேற விட்டுக்கிட்டு திரியிட்டானுங்க. இந்த பக்கம் எக்ஸோ பேர்ட் இவளை பற்றி நீ உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கேன் அவன் கேட்க. அதுக்கு நம்ம கசாமியும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, நான் கொஞ்சம் யோசிக்கணும்ப்பான்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணும் கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ரோவாக ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அப்போ தான் நான் இன்னும் ரொம்பவே ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டி போடுங்க, என்ன ஓகேவான்னு கசாமி காதுகிட்ட வந்து அவள் சொல்லும் போது இந்த பக்கம் அவன் ஃபேஸை பார்க்கணுமே வேர்த்து ஊற்றுதுங்க. அவ்வளோ பயப்படுறான் அந்த பொண்ணை பார்த்து. அவனும் இப்போதான் புரியுது எதுக்காக அவள் என்கிட்ட காலையில் அவளோட பேபை கொடுத்தான்னு. என்னை எல்லாருமே பார்க்கறதுக்கு வீக்குன்னு நினைக்கிறாங்க, லைக் ஸ்மால் ஃப்ரை மாதிரி. அவள் என்னை தோக்கடிக்கலான்னு நினைக்கிறாள். ஆனால் அது நடக்காது. நான் யாருன்னு இன்னைக்கு காட்டுறேன். இந்த ஸ்மால் ஃப்ரை என்ன பண்ணும்னு அவள் இப்போ பார்க்க போகிறான்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே பேட்டில் இப்போ நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ரெஃப்ரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ரூல்ஸை சொல்லிக்கிறேன். இந்த ரெயின்போ டீமில் மல்டி நனாயிரோ மட்டும் இருக்கிறனால எந்த டீமில் யார் எந்த பாயிண்ட்டில் டிஃபீட் ஆனாலும் அவங்க எலிமினேட்னு அவர் சொல்ல இந்த பக்கம் நம்ம கசாமிக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு அவன் கேட்குறான். எக்ஸ் அதுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறான். இப்போ எந்த டீம், ஸோ அதாவது ஆப்போனன்ட் டீமில் ஒரே ஒரு பிளேடர் தான் இருக்காங்க டீமில் போட்டி போடுறதுக்கு. ஆனால் இவங்க டீமில் 2 பேர் இருக்கிறனால இப்போ 2 டீமில் யார் வேணாலும் போட்டி போட்டு ஏதாவது ரிங் அவுட் ஃபினிஷ் இல்லை சர்வைவல் ஃபினிஷ் இல்லை பேட்டில் நின்னாலும் இந்த பேட்டில் முடிஞ்சிடும்னு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த பக்கம் பெர்சோனா டீம்லேருந்து நம்ம கசாமி வரான். அண்ட் மல்டி நனாயிரோ பார்த்தீங்கன்னா ரெயின்போ டீம்லேருந்து அவள் போட்டி போட வரா. மல்டி நனாயிரோவும் அவளோட பேபை காட்டுறா. இதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா விசார்டு ஆரோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா பே. அவளும் என் பேபேடு க்யூட்டாக இருக்குது, நானும் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னா இது எங்களை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேடராக மாற்றும் அப்படின்னு அவ சொல்ல இவ எது சொன்னாலும் அந்த பக்கம் அந்த ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ க்யூட்டாக இருக்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த எக்ஸும் எப்பா இந்த பொண்ணு பயங்கர ஃபேமஸ்ப்பான்னு அவன் சொல்ல இந்த பக்கம் கசாமியும் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னால் இது முடியும்னு அவன் சொல்லிட்டு போக எக்ஸும் போ தலைவா நம்மளால இது முடியும், நீ கலக்கி காட்டுன்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் 2 பேரும் போட்டி போட வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆரம்பிக்க போது என்னதான் இருந்தாலும் இந்த பக்கம் கசாமிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இவன் இந்த பேபியை வச்சு பேட்டில் கூட பண்ணது கிடையாது முன்ன பின்ன. அவனும் லான்ச்சிங் பண்ண தயாராக இருக்க கேட் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் கவுண்டனுக்கு முன்னாடியே லைட்டாக இவன் பதட்டத்தில் அதை கொஞ்சம் லான்ச் பண்ணுற மாதிரி வந்தோடனே அவன் பேபி கீழே விழுகையுது. ஸோ இதனால எல்லாரும் என்னப்பா இவன் ஒழுங்காக லான்ச்சிங் பண்ண கூட ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்கிறான், அதுக்கட்டையும் லான்ச்சிங் பண்ணிட்டானேன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்பையரும் நீ இப்போ மிஸ் பண்ணியிருக்கலாம், திரும்பவும் இதே மாதிரி பண்ணினா ஆப்போனண்ட்டுக்கு 1 பாயிண்ட் கொடுத்து உடனே எலிமினேட் பண்ணிடுவேன்னு அவரும் சொல்ல இந்த பக்கம் இவனை பார்க்கணுமே பதறிக்கிட்டு இருக்கான். இவனால என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உடனே எக்ஸும் வந்து இவன் கடத்தில் கை வச்சு என்ன ஜாலியாக இருக்கா நான் ஒன்று கேட்க இந்த பக்கம் இவனை பார்க்கணும் வேற என்னை பார்க்க ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கா, நானே உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கிற செம்ம கானில் கத்திக்கிட்டு இருக்கான் எக்ஸை பார்த்து நம்ம கசாமியும். எக்ஸும் நீ ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தீன்னா உன்னால் ஜாலியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் எதுக்கு இவன் வந்தான், எதுக்கு இதை சொல்கிறான்ங்கிற மாரி நம்ம கசாமியை யோசிச்சுக்கிட்டே இவன் இப்படி வித்தியாசமாக பண்ணலன்னா நான் கண்டிப்பாக இந்த பேட்டில் தோத்துருப்பேன்னு சொல்லி நம்ம எக்ஸை பார்த்து அவன் சொல்கிறான். அவனும் ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லி லான்ச்சிங் பண்ண தயாராக லைக் போன டைம் லான்ச்சிங் பண்ணுற மாதிரி இருந்திருப்பான். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாண்ட்ஸை வச்சுருக்கான், லான்ச்சிங் ஸ்டாண்ட்ஸ். இது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பார்க்க காமெடியாக இருக்குது. இந்த பக்கம் 2 பேருமே தரமான ஒரு லான்ச்சிங்கை பற்றி பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேயே அட்டாக் பண்ணி பேட்டில் முடிக்கலான்னு இந்த பக்கம் கசாமியும் போய் அட்டாக் பண்ணி நாம சொல்கிறான். ஆனால் இங்கே எவ்வளோ டைம் அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும்
அவனோட பேப்ளேட் அதை டாச் பண்ணி போயிடுது. அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை டைப் பண்ணாலும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் மல்டி நன்னாயிடவும் நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா உன் மொத்த ஸ்டாமினாவும் போயிடும். ஒரு வேளை மொத்த ஸ்டாமினாவும் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன்னு அவளும் கொஞ்சம் ஜாலியாக இருந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு விதமான பிளான் மாதிரியே இருக்கேன்னு அவனும் சொல்ல, இது ஆக்சுவலி மல்டி நன்னாயரோட பிளான் இல்லை, நம்ம கசாமியோட பிளானுங்க. அவனும் சிரிக்க, என்னடா இவன் திடீர்னு சிரிக்கிறான்னு பார்த்தா அவனோட பே இது வரைக்கும் அட்டாக் பண்ணாமல் இருந்திருக்கும். உடனே இந்த இடத்துல ஒரு அட்டாக்கை பண்ண இந்த பக்கம் நன்னாயருக்கு ஆச்சரியமாக இருக்கு, இன்னும் இவன் அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லி அவ பார்க்குறா. உடனே அந்த பே அட்டாக் பண்ணிட்டு ஸ்டேஜோட எட்ஜி எப்படி நம்ம எக்ஸ் அவனோட பேவை எட்ஜிக்கு கொண்டு போய் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவானோ அதேமாரி இவனும் அதே இப்போ பயன்படுத்துகிறான். எட்ஜிக்கு போய் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி செம ஸ்பீடாக போக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு. உடனே இந்த பக்கம் கசாமியும் நம்ம எக்ஸை மாதிரி அவனோட மூவை காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரீம் டேஷிங்கிற மூவை பயன்படுத்த செம்ம ஸ்பீடாக போது அந்த போய் அட்டாக் பண்ண. இந்த பக்கம் அவன் தோக்குற மாரி போய் உடனே அவன் சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீ என்னை ஈஸியாக ஜெயிச்சிருப்பேன். ஆனால் இதுக்கு மேலே அது நடக்காது. மிராஜ் பேரிங்கிற மூவை பயன்படுத்தி லைக் ஒரு பேரியர் மாதிரி கொண்டு வந்து அவனோட பேபே அடித்து அவள் பார்த்தீங்கன்னா வெளில அனுப்பிவிட. ஸோ ரிங் ஆஃப் டெனிஷன் மூலியமா இந்த பேட்டில் அவள் ஜெயிச்சு அவள் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கிடைக்க செய்யுது. இந்த பேட்டில் பார்த்த எக்ஸும் நான் எதிர்பார்த்ததை விட அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே பேட்டில் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறான். இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பொண்ணுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ நம்ம கசாமி நல்லா தானே போட்டி போட்டிருப்பான், அந்த சின்ன பையனும் நல்லா தான் பேட்டில் பண்ணான், இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நைரவை கண்டிப்பாக டிபீட் பண்ணியிருப்பான்னு ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கசாமியை காட்டுறாங்க. அவனும் ஹெல்த் சைஸோட ஃபுல் பவர்ஸையும் நான் பயன்படுத்தல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஸோ அவனையும் அவன் திட்டிக்கிட்டு இருக்க. எக்ஸும் ஃப்ரீயாக விடு, இதை நீ ஏன் கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவனும் செகண்ட் பேட்டில் போட்டி போட போக கமான் எக்ஸ் வந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா உற்சாகமாக செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கசாமியும் எக்ஸ் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பான், ஏன்னா அவன் ஆப்போனண்ட்டை விட இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், இவன் ஒரு சாம்பியன், இவனால் இது முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஸோ நைரோ பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து நீ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அஃப்கோர்ஸ் நான் உங்கள் 2 பேரோட பேட்டிலையுமே நான் பார்த்தேன் ஆல்ரெடி, ஸோ அதனால் எனக்கு காமன் எக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது நல்லாவே தெரியும், நான் எப்பயுமே பிளான் இல்லாமல் இங்கே வரமாட்டேன், ஸோ இவனுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அது என்னன்னு உடனே மொத்த லுக்கையுமே அவள் சேஞ்ச் பண்ணுறா. லுக்கை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணானான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை, கூட அவளோட பேபிளையும் சேஞ்ச் பண்ணிட்டா. இது பார்த்தீங்கன்னா ஒரே டிஃபென்ஸ் டைப்புங்க. ஸோ நம்ம கமன் எக்ஸ் அவனோட பேபி ஒரு அட்டாக் டைப், அட்டாக்கு முன்னாடி டிஃபென்ஸுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸ் அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இவன் என்ன பண்ண போகிறான், இருந்தாலும் இவன் சாம்பியன், இவன் எந்த அளவுக்கு பெட்டராக பேட்டில் பண்ணி ஜெயிப்பாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் ஸ்பீச்சரில் போடுற ஆன் டைம் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதேமாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் எப்பயும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day guys. வாட்டா